covenant which God has made to us. எந்த உடன்படிக்கை கர்த்தர் நம்மோடு செய்திருக்கிறாரோ, ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் யோசேப்போடும் நம்முடைய முற்பிதாக்களோடு செய்திருந்த உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கை. நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தேசத்திலே பார்க்க முடியாத, பெற்றுக்கொள்ள முடியாத, வாங்க முடியாத மலைகள் குன்றுகள் ஏறினாலும் கிடைக்காத சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு நித்தியமாய் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே மனதார உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாள் தலைப்பு மனதுருகுகிற கர்த்தர், the Lord who is compassionate என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். வேகமாய் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம், Isaiah chapter 54 verse 10, 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர், உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர், who has compassion on you. அவருடைய நாமம் மனதுருக்கமுடையவர், மனதுருகுகிற கர்த்தர். மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை, my grace is sufficient for thee. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவர், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை, the covenant which God has made to us. எந்த உடன்படிக்கை கர்த்தர் நம்மோடு செய்திருக்கிறாரோ, ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் யோசேப்போடும் நம்முடைய முற்பிதாக்களோடு செய்திருந்த உடன்படிக்கை சமாதானத்தின் உடன்படிக்கை. நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தேசத்திலே பார்க்க முடியாத, பெற்றுக்கொள்ள முடியாத, வாங்க முடியாத மலைகள் குன்றுகள் ஏறினாலும் கிடைக்காத சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு நித்தியமாய் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நிலை பெயராமல் இருக்கும் என்று உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர். அவர் எப்படிப்பட்ட தேவனா? மனதுருகுகிறார், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாய் இருக்கிறார். வேகமாய் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், Judges chapter 10, 10ஆம் அதிகாரத்திலே திருப்பிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருக்கு விரோதமான அநேக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்திரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு என்று பார்க்கிறோம். கர்த்தரை விட்டுட்டோம்னா நமக்கு ஆபத்து. ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த பொல்லாப்பு, ஏன் இந்த வாதை, ஏன் இந்த நெருக்கம்? ஆண்டவர் விட்டுட்டாரு, இஸ்ரவேல் ஜனத்தை விட்டுட்டாரு. எகிப்துக்கு போனா எகிப்தின் ஜனத்தை போலவே சேவிக்க ஆரம்பிச்சுட்டான். அஸ்திரோத்தின் தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தான், பாகால்களை வணங்கி கொண்டிருந்தான். இஸ்ரவேல் ஜனம் கர்த்தரை தேட வேண்டிய ஜனம் அந்நிய தேவர்களை நாடி, அந்நிய தேவர்களை தேடி சேவித்துக் கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. 7வது வசனத்தை வாசி. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு, அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். God sold them, விற்றுட்டார். பெலிஸ்தருடைய கையில, அம்மோன் புத்திரருடைய கையில விற்று போட்டார். தன்னுடைய சொந்த ஜனம் என்று சொன்னவர் விற்று போட்டார். What happened next? அடுத்தது என்ன நடந்துச்சு?
8வது வசனத்தின் இறுதி. அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு 18 வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலே கிலியாத்தில் உள்ள எமோரியரின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரரை எல்லாம் நெருக்கி ஒடுக்கினார்கள். இப்ப என்ன நடக்குது? நெருக்குதல் உண்டாகுது, ஒடுக்குதல் உண்டாகுது. ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த ஒடுக்குதல்? கர்த்தரை விட்டு விலகி போனபடினாலே. தேவ ஜனமே, கர்த்தரை விட்டு விலகி போனா நெருக்கம் வந்துருது. கர்த்தரை விட்டு விலகி போயிட்டோம்னா ஒடுக்குதல், ஒடுக்குதல். ஆபீஸ்ல ஒடுக்குறாங்க, அங்க ஒடுக்குறாங்க, இங்க ஒடுக்குறாங்க. இஸ்ரவேல் ஜனம் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை விட்டு விலகி போகுதோ, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதோ, அப்பெல்லாம் நெருக்கம், அப்பெல்லாம் ஒடுக்குதல், அப்பெல்லாம் ஆண்டவர் விற்று போடுகிறார். இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். 9வது வசனத்தின் கடைசி பகுதியில பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். நெருக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க. இப்போ மிகவும் நெருக்கப்படுகிறார்கள். தி எக்ஸ்ட்ரீம், எக்ஸ்ட்ரீம் லெவல். அந்த நெருக்கப்படுதல், அந்த ஒடுக்குதல் அப்படியே சிவியர் ஆயிடுச்சு. சிலருக்கு பாருங்க, தலைவலி வந்துடும். தலைவலி வந்தோடனே உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம். வயிற்று வலி வரும், உடனே பண்ண மாட்டோம். பார்க்கலாம். அந்த மேக்சிமம் லெவல் போற வரைக்கும் நம்ம அப்படியே தான் இருப்போம். அந்த மேக்சிமம் லெவல் ஐயோ முடியல, அப்பதான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அத போல இவங்க பேசாம காத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஒடுக்கத்தின் மிகுதி, நெருக்கத்தின் மிகுதி. இஸ்ரவேலர் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். 10வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு. கர்த்தரை நோக்கி முறையிட்டு. எப்ப கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க? நெருக்குதல் வந்தோனே, ஒடுக்குதல் வந்தோனே, பிரச்சனை வந்தோனே, போராட்டம் வந்தோனே, மிகவும் நெருக்கப்பட்டோனே. நம்ம கூட பாருங்க, வெளியில ஜாலியா டூர் போவோம். எப்ப தெரியுமா? நல்ல ஜாலியா இருப்போம். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி, ஒரு ரோட் பம்ப், ஒரு பள்ளம், மேடு ஏறி இறங்கணும். அப்பதான் நமக்கு சோத்திரம் வரும். அப்பதான் கர்த்தரை நோக்கி முறையிடுவோம். அந்த டிரைவர் சொன்னா திடீர்னு பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டானா, அப்பதான் உங்களுக்கு நமக்கு வல்லமே இறங்கும். ஓ ஆண்டவரே ஏசப்பா சோத்திரம். அது வரைக்கும் இல்லாத வல்லமே அப்ப இறங்கிரும். பிரச்சனை வந்தோன்னா அவங்க இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? கர்த்தரை நோக்கி முறையிட்டு, பாத்தீங்களா? எப்ப தெரியுது பாருங்க, பிரச்சனையுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் கழுத்தளவுக்கு போனதுக்கு அப்புறம் இப்ப சொல்றாங்க, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம். அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, நாங்க எங்க தேவனை விட்டுட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரை விட்டுட்டோம். அதனாலதான் தானியேல் சொல்றாரு, அவர் என்னை தப்புவித்தாலும் தப்புவியாமல் போனாலும், சாத்ராக் மேஷாக் தப்புவித்தாலும் தப்புவியாமல், எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காட்ட பரவாயில்ல, நான் யார வேணா விடுவையா, என் ஆண்டவரை மாத்திரம் நான் விடவே மாட்டேன். ஆண்டவரை மாத்திரம் நான் விட மாட்டேன். எத்தனை சூழ்நிலை வந்தாலும், யார வேணா நீங்க விட்டுட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் விட்டுறாதீங்க. யார் வேணா நீங்க விட்டுறலாம், ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஆண்டவரை விட்டுட்டு யார நம்ம பிடிச்சுக்கிட்டாலும் அது பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்துல எதை வேணா நீங்க விட்டுறலாம், ஆனா ஆண்டவரை மாத்திரம் இறுக பற்றி கொள்ளுங்க. கர்த்தரே நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்திலே அனுகூலமான தஞ்சமுமா இருக்கிறாரு. அந்த ஆண்டவரை மாத்திரம் விட்டுறாதீங்க. இவங்க ஆபத்து வரும்போது, மிகவும் நெருக்கப்படும் போதுதான் ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க. ஆண்டவரே, நாங்க உங்களை மறந்துட்டு அந்நிய தெய்வத்தை வழிபட்டோமே, பாகால்களை வழிபட்டோமே, அஸ்திரத்துகளை வழிபட்டோமே, எங்களுக்கு இறங்குங்க என்று சொல்லி அவர்கள் முறையிட்டார்கள். அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 12வது வசனம். சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. ஆண்டவர் பேசுறார், நான் உங்களை ரட்சிக்கலையா, நான் உங்களை விடுதலை ஆக்கலையா, நான் உங்களை மீட்கலையா? 14வது வசனம். 14வது வசனம். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள். இப்ப ஆண்டவர் சொல்றார், எவ்வளவு அழகான கான்வர்சேஷன். ஆண்டவருக்கும் தம்முடைய ஜனங்களுக்கு இப்பெல்லாம் அப்படிலாம் பேசினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போ,
எந்தெந்த தெய்வத்தெல்லாம் நீ கும்பிட்டியோ அந்த தெய்வத்திட்ட போய் கேளு, என்ன ரட்சின்னு கேளு. அவங்க உன்னை ரட்சிக்கட்டும். நீ உபத்திரவத்துல இருக்கும் போது, நீ நெருக்கடியில இருக்கும்போது, நான் உன்னை ரட்சிக்கலையா, நான் உன்னை மீட்டெடுக்கலையா, நான் உன்னை விடுவிக்கலையா? இப்ப ஏன் என்னிடத்துல முறையிடுற? நீ போ, எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போ, அங்கெல்லாம் முறையிடு. அவங்க உன்னை ரட்சிக்கட்டும். நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள், அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றார். ஆமென். இப்ப திரும்ப அவங்க ரீகன்சில் பண்ணி 15வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம் தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி, இன்றைக்கு மாத்திரம் ஒரே ஒரு தடவை ஆண்டவரே ப்ளீஸ், ஒரே தயவு செய்து இன்னைக்கு ஒரு தடவையாவது ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு, அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். They worship the Lord, living God. எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. இப்போ அந்நிய தெய்வங்கள் எல்லாம் விட்டுட்டாங்க. ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் என் தஞ்சம், நீங்க தான் என் அடைக்கலம், நீங்க தான் எங்க புகலிடம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அபயம் விடுகிறார்கள். We don't have any other hope. There is no hope. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிற ஆண்டவரே, நீங்க தான் என் பட்சத்தில் இருக்க வேண்டும், நீங்க தான் எங்களுக்காக பரிந்து பேச வேண்டும், நீங்க தான் எங்களை மீட்டெடுக்கணும், நீங்க தான் எங்களை ரட்சிக்கணும், நீங்க தானே எங்க ரட்சகர் என்று சொல்லி ஜனங்கள் கூக்குரல் இடுகிறார்கள், அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். They started to worship the Lord. கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். The God of compassion. He is a compassionate God. அவர் மனதுருக்கத்தின் தேவன். அவர்கள் வருத்தத்தை பார்த்தாரு. இன்னைக்கு நீங்க வருத்தத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க வருத்தத்தை அவர் பார்க்கிறாரு. எத்தனை பேர் இருக்கிற இடத்துல ஆமென் சொல்வீங்க? நான் வருத்தப்படுறது யாருக்குங்க தெரியும்? நான் வெளியில சிரிக்கிறேன், உள்ள வருத்தப்படுறேன், நான் வெளியில சிரிக்கிறேன், உள்ள அழுகிறேன். உங்கள் வருத்தத்தை அவர் பார்க்கிறார். உங்கள் வருத்தத்தை அவர் பார்க்கிறார். உங்கள் வேதனையை அவர் பார்க்கிறார். Your each movement, your activities, your behavior, எல்லாவற்றையும் அவர் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது அவர்களை விற்று போட்ட தெய்வம் இப்ப அந்நிய தேவர்கள் எல்லாம் தூக்கி போட்டு வந்து, ஆண்டவரே நீங்க தான் பாடு ஆண்டுடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறாங்க. பிரச்சனை சூழ இருக்குதா? இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே நீங்க தான் பா அப்படின்னு உட்கார்ந்துருங்க. ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தரை அவர்கள் ஆராதித்தார்கள், கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். உபத்திரவத்தின் பாதையில நீங்கள் நடந்து வரீங்க. உபத்திரவத்தின் பாதையில நம்ம நடந்து வருகிறோம். கண்ணீரின் பாதையில நடந்து வருகிறோம். வறண்ட நிலத்தின் வழியாய் நடந்து வருகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே உமக்கு மாத்திரம் நாங்கள் ஆராதிக்கிறோம். We worship you alone, Lord என்று சொல்லி ஆண்டவரை மாத்திரம் நீங்க ஆராதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, அவர் எப்படிப்பட்ட ஆண்டவரா இருக்கிறாரா தெரியுமா? மனதுருகுகிற ஆண்டவர், the Lord of compassion. உங்கள் மேல் அவர் மனதுருகி உங்களை அவர் மீட்டெடுக்க வல்லவராயிருக்கிறார். உங்களை அவர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறாரே. ஆண்டவர் நிறைய பேரிடத்துல விற்று போட்டாரு, விட்டுட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனா ஆண்டவர் கைவிடவே இல்லை. ஜனங்கள் அழுகும் போது, புலம்பும் போது, கதறும் பொழுது, முறையிடும் பொழுது, கூப்பிடும் போது, கெஞ்சும் போது ஆண்டவர் திரும்ப அவங்களை மீட்டு எடுத்துறாரு. விடுற மாதிரி விட்டுட்டு எடுத்துறாரு. ஆனா நம்ம செய்ய வேண்டியது கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்க வேண்டும். பொன்னை அல்ல, புகழை அல்ல, பெயரை அல்ல, பிரஸ்தாபத்தை அல்ல, பதவியை அல்ல, அந்தஸ்தை அல்ல, சுயத்தை அல்ல, சுயத்தை அல்ல, பெருமையை அல்ல, வீணான புகழ்ச்சிகளை அல்ல, ஆடம்பரங்களை அல்ல, செல்வாக்கை அல்ல.
கர்த்தரை மாத்திரம், கர்த்தரை மாத்திரம், கர்த்தரை மாத்திரம். உம்மை மாத்திரமே நாங்கள் ஆராதிப்போம், உம்மை மாத்திரமே நாங்கள் உயர்த்துவோம். என்ன நீங்க சொல்வீங்கன்னா, ஆண்டவர் நிச்சயமா எங்கள் மேல் மனதிருக்குவார். இது கிருபையின் காலம் அல்லவோ, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர் என் கிருபை மாறாதுன்னு சொன்னீங்களே, அந்த கிருபை எப்படி மாறும்? How can it change? மாறாது. ஒரு மனதுருக்கம் உடையவன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். Matthew chapter 14 verse 14. Matthew 14:14. இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். இப்ப நல்ல கவனிங்க, இயேசு மனதுருகி என்ன செய்தார்? வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார். God healed the sick people. Jesus healed the sick people. திரளான ஜனங்களை பார்த்த உடனே ஒரு மனதுருக்கம், ஒரு மனதுருக்கம். குருடனா வரான், வா நீ சுகமடை, சந்தோஷமா போ. நடக்க முடியாம முடவனா வரான், ஐயோ இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான், சுகமாக்குறாரு. செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமையர்கள் பேசுகிறார்கள், தீராத வியாதிகள் சுகமடைகிறது. ஏன்? அவர்கள் மேல் உள்ள அந்த மனதுருக்கம். அதே மனதுருக்கத்தின் தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஆராதிக்க மறந்துட்டீங்கன்னா, இந்த நாட்கள்ல இந்த COVID-19 இந்த குவாரண்டைன் பீரியட்ல ஆண்டவர் ஆராதிக்காம நீங்க மறந்துட்டீங்கன்னா, come on, start today. இன்னைக்கு நீங்க ஆராதிக்க ஆரம்பிங்க. God can change your situation. ஆண்டவர் உங்க சூழ்நிலைகளை தலைகளை மாற்ற முடியும். உங்க வாழ்க்கை எப்படி வேணா புரட்டி போட முடியும். எத்தனை கம்பெனிஸ் அங்க இருக்கிற லேபர்ஸ் எல்லாத்தையும் வெளியில அனுப்புறாங்க. எத்தனையோ கம்பெனிஸ் இழுத்து மூடிடுறாங்க. எத்தனையோ ஷாப் சீல் வச்சிடறாங்க. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை. நீங்கள் கர்த்தரை மாத்திரமே ஆராதிப்பேர் என்று இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு பொருத்தனையோடு எழும்புங்க. ஆண்டவர் மனதுருகுவார். லாக் பண்ண டோர் எல்லாம் ஆண்டவர் ஓபன் பண்ணுவார் உங்களுக்காக. God can do it. Let me challenge and tell you. இயேசுவின் நாமத்திலே சவால் விட்டு நான் சொல்லட்டும், மூடப்பட்ட, அடைப்பட்ட, பூட்டப்பட்ட வாசல்களை கர்த்தர் உங்களுக்காய் திறப்பார். He can open the doors. உங்களுக்காய் திறப்பார். மனதுருகி வியாதியஸ்தர்களை சுகமாக்கினவர். இன்னைக்கும் தீராத வியாதிகளை அவர் சுகமாக்கி உங்களை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே, கெட்ட குமாரனை குறித்து வாசிக்கிறோம். அவன் தூரத்தில் வரும்போதே, இப்ப நல்ல கவனிங்க, அவன் தூரத்தில் வரும்பொழுது, இப்போ கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்திகளை எல்லாவற்றையும் விற்று போட்டுட்டு, இப்போ நான் பன்றிகள் தின்றுகிற தவிடை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன், இப்போவாது நான் தகப்பனிடத்துல போய் ஒரு வேலைக்காரனில் ஒருவனாய் நான் இருக்கட்டும் என்று சொல்லி தன் தகப்பனிடத்தில் போகிறதை நம்ம பார்க்கிறோம். அங்க எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஏன்? நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் நிறைந்தவராயிருக்கிறார். Because he has a father's heart. தகப்பனுடைய இருதயம் அவரிடத்தில் இருக்குது. பிள்ளை என்னதான் தப்பு பண்ணிட்டாலும், நோ, நான் விட மாட்டேன். கோயம்புத்தூர் பட்டணத்திலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்க போயிருந்தோம் குடும்பமாய். என்னுடைய குட்டி பையன் 6 வயசு ஆகுது அவனுக்கு. அவன் கை குழந்தை சில மாதங்கள், பிறந்த சில மாதங்கள். அங்க ஒரு அங்க எங்க குடும்பத்தினர் பார்க்க முடியாத போயிருந்தோம். அங்க எல்லாரையும் பார்த்து பேசிட்டு வெளியில வரும்போது
எங்க சொந்தத்துல அண்ணன் அவங்க ஓகே செல்லம் பாயின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்தாங்க. வண்டியில ஏறிட்டோம், வண்டி கிளம்ப போகுது. திடீரென்று அவங்கள பார்த்து 2 கையும் நீட்டிட்டு ஓன்னு அழுதான். அவருக்கு ஒண்ணுமே புரியல. குழந்தை என்னிடத்துல வர வேண்டும் என்று சொல்லி அழுகுது, என்னை பிரிந்து போகாத மனதில்லையேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து ஒரு நல்ல ஒரு தொகை, உனக்கு கிஃப்ட் என் செல்லம் அப்படின்னு திரும்ப முத்தமிட்டாங்க. அந்த காட்சி எல்லாரையும் கண் கலங்க வைத்தது. எல்லாரும் கலங்கி போனோம். அவர்கள் எங்களுடைய சொந்தக்காரங்க, அண்ணன், நான் அண்ணன்னு கூப்பிடுவேன், அவங்களால தாங்க முடியல. ஐயோ அந்த பிள்ளை எவ்வளவு பாசம், எனக்கு நேரா கையை நீட்டிருச்சே, என்னால தாங்க முடியல. நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்களா நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் அந்த சம்பவங்களை. சராசரி ஒரு சொந்தம், உறவுகள், நட்பு நமக்கே எவ்வளவு மனதுருக்கம் ஆகுனா, நீங்களும் நம்மை உண்டாக்கின ஆண்டவருக்கு நம்ம மேல எவ்வளவு மனதுருக்கம் இருக்கும். ஒரு தகப்பனுடைய இருதயம் பாருங்க, அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி, மனதுருகி அந்த பிள்ளை ஏங்கி நின்னுகிட்டு என்ன செய்யலாம் நிக்குது. ஆனா தகப்பன் என்ன செய்யறாரு, பிள்ளைய நோக்கி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு, பாருங்க கழுத்து, கழுத்து, இந்த கழுத்தை அவளை டைட்டா பிடிச்சிட்டார். உன்னை விட மாட்டேன். That's the father's love. அதுதான் தகப்பனுடைய அன்பு, அதுதான் தகப்பனுடைய அன்பு. அந்த father's love, அந்த தகப்பனுடைய அன்பு. ஆமென். இன்னைக்கு அந்த தகப்பனுடைய அன்பு, அந்த தகப்பனை போல உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர், உங்களை வழி நடத்துகிற ஒரு ஆண்டவர், உங்களை சரியான பாதையில் நடத்துகிறவர், உங்களை ஆற்றி தேற்றுகிறவர். இந்த தகப்பனால தாங்க முடியல, பிள்ளையுடைய பிரிவை தாங்க முடியல, ஓடி வராரு. பையன் நிக்கிறான், ஆனா தகப்பன் என்ன செய்யறாரு, ஓடி வந்து தன்னுடைய பிள்ளையுடைய கழுத்தை கட்டி கொள்ளுகிறார். அவனை முத்தம் செய்தான், அவனை முத்தம் செய்தான். அப்படி முத்தம் கொடுத்து அவனை முத்தம் செய்தான் என்று வாசிக்கிறோம். கழுத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கிறான். பாருங்க தகப்பனுடைய அன்பு, the father's love. ஓடி வந்து கழுத்தை பிடிச்சு கட்டி அணைத்து முத்தமிட்டு, was moved with compassion and fell on his neck and kissed him affectionately என்று ஆங்கிலத்துல பார்க்கிறோம். தமிழ்ல வந்து கழுத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டான் இருக்கு, இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா போட்டிருக்கு, fell on his neck என்று போட்டிருக்குது. அப்படியே அவன் நிக்கிறான், அப்படியே அப்பா என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நின்னுட்டு இருக்கிறான். ஆனா தகப்பன் போய் அந்த கழுத்துல போய் அப்படியே விழுந்துடுறான். ஐயோ என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை போன பிள்ளை திரும்ப வந்துருச்சு, எனக்கு திரும்ப என் பிள்ளை கிடைச்சிட்டான். கட்டி அணைத்து கொண்டு பாசத்தோடு, affectionately with love, அன்போடு கட்டி அணைத்து அவனை முத்தமிடுகிறான். அந்த அன்பு, அந்த அன்பு, அந்த அஃபெக்ஷன், அந்த பாசம், அந்த நேசம், அவர் மனதுருக்கமுடையவராய் இருக்கிறபடினாலே. Why? Because the Lord is compassion, is compassionate on you. உங்கள் மேல் மனதுருக்கமாய் இருக்கிறபடினாலே உங்கள் வியாதியை அவர் சுகமாக்கி, God heals you, God delivers you. பெலிஸ்தருடைய கையிலிருந்து உங்களை விடுவிக்கிறார், உங்கள் வியாதிகளை சுகமாக்குகிறார். ஏன்? மனதுருக்கமுடையபடினாலே. அவன் கழுத்தை கட்டி அணைத்துக் கொள்கிறார், அவனுக்கு முத்தம் கொடுக்கிறார். ஏன்? அவர் மனதுருக்கமுடைய தகப்பனாய் இருக்கிறபடினாலே. 22வது வசனம், அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்க, இவனுக்கு கொடுத்துங்க, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள் என்று சொல்றார். பாருங்க தகப்பனுடைய அன்பு, மனதுருக்கு. ஏன்டா ஓடுன, ஏன் நீ சொத்தெல்லாம் அழிச்ச வந்தான போடான்னு தோரத்துல. father's love, father's compassion, கூப்பிட்டு கட்டி பிடிச்சு ஓடி வந்து
ஆண்டவர் விட்டு விலகி போகும்போது திரும்பவும் ஆண்டவரிடத்துல கிட்டி சேரும் போது ஆண்டவர் அதை தான் நமக்கு செய்கிறார். ஒருவேளை இவ்வளவு நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்திலே நம்ம அமராம இருக்கலாம். கர்த்தருக்கே ஆராதனை செய்வோம் என்று நீங்க உட்கார்ந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை தேடி வருவார், ஓடி வருவார், உங்களை கட்டி அணைத்து முத்தம் செய்து the expensive dress ஆண்டவர் உங்களுக்கு போடுவார். அதுதான் priceless dress தான் ஆண்டவர் உங்களுக்கு போடுவார். விலையேற பெற்ற வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். என்ன வஸ்திரம் அது போட்டிருக்குது? உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, கைக்கு மோதிரம். என்னங்க கைக்கு மோதிரம்? அந்த நாட்களில் மோதிரம் தான் அதிகாரம், தி அத்தாரிட்டி. ஒரு அக்ரிமெண்ட்ல சீல் பண்ணணும்னா அந்த மோதிரத்துல முத்திரை அப்படி போட்டாங்கன்னா அது இட்ஸ் டன் அப்படின்னு அர்த்தம். அவருடைய கைகளுக்கு மோதிரத்தை போடுங்க. ஆண்டவர், நீங்க ஆண்டவரத்தை திரும்பிட்டீங்கன்னா ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உங்களுக்கு உடுத்தி கையில அதிகாரத்தை கொடுக்கிறார். அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை. பிசாசை உங்கள் கால்களின் கீழே மிதிக்கத்தக்கதாய், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்கதாய் ஆண்டவர் உங்கள் கரத்திலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த கரத்தை நீட்டுங்க, ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். கால்களுக்கு பாதரட்சைகளை போடுங்கள். கால்களுக்கு பாதரட்சை, சுவிசேஷம் என்னும் பாதரட்சையை போடுங்க. கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். கொழுத்த கன்றுகளை கொண்டு வந்து அடியுங்கள். சாதாரண கன்று கூட அல்ல, கொழுத்த கன்றுகளை அடியுங்கள். ஏன்? என் பிள்ளை திரும்ப வந்துட்டான், அவன் திருப்தி ஆகணும், புசித்து திருப்தி ஆகணும். You need to be satisfied. திருப்தியற்ற உங்களை ஆண்டவர் திருப்திப்படுத்துவார். ஆமென். மனதுருக்கமுடைய தேவன், மனதுருக்கமுடைய தேவன் உங்களை பெலிஸ்தருடைய கையிலிருந்து விடுவிப்பார். மனதுருக்கமுடைய தேவன் உங்கள் வியாதியிலிருந்து உங்களை சுகமாக்குவார். The Lord of compassion, மனதுருக்கமுடைய தேவன். கர்த்தருக்கே நீங்கள் கர்த்தருக்கு மாத்திரம் ஆராதனை செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களை ஓடி வந்து கட்டி அணைத்து அன்போடு பாசத்தோடு அஃபெக்ஷனட்லின்னு போட்டிருக்கு, ரொம்ப அழகா உங்களை கட்டி அணைத்து முத்தம் செய்து ஆண்டவர் உங்களுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை தரித்து, ரட்சிப்பு ரட்சிப்பு உயர்ந்த வஸ்திர அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்து, இயேசுவின் நாமத்துல நீங்க ஜெபிக்கிறதெல்லாம் அப்படியே நடக்குங்க. உங்களை திருப்திப்படுத்தி உங்களை இழந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் திரும்பமாய் உட்கார செய்து உங்களை கனமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். Wherever you are, I want to pray for you. எங்க இருந்தாலும் சரி, நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். The Lord of compassion, மனதுருக்கத்தின் தேவன் இந்த வேளையிலே, நான் ஜெபிக்கிறதான வேளையிலே உங்கள் வீடுகளில் இறங்குவார். நீங்க நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, உட்கார்ந்து கொண்டு பார்த்து நடந்துகிட்டே இருந்தாலும் சரி, just you may roll through the Facebook, அப்படி just அப்படி roll பண்ணி நின்னாலும் சரி, just a minute, I want to pray for you. God is going to do something in your life. Something is happening in your life. இதுவரை நடக்காத ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்வில் நடப்பிப்பாராக. Why? Because he is compassionate. He is so concerned about you. மனதுருக்கமுடைய தேவன் இந்த நாளிலே உங்களுக்காக இறங்க போகிறார். கண்களை மூடலாம், நாம் ஜெபிக்க போகிறோம். Let's pray. அன்பின் பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய திருசன்னிதானத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் மனதுருக்கமுடையவராயிருந்து பெலிஸ்தருடைய கையில், அம்மோனியர் கையில் இருந்தும் அவளை விடுவித்த தேவன், கர்த்தருக்கு நாங்கள் ஆராதனை செய்வோம் என்று ஒப்புக் கொடுத்தார்களே. மத்தேயு 14:14 வாசிச்சது போல ஆண்டவரே, அநேக வியாதியஸ்தர்களை குணமாக்கினே. உம்முடைய மனதுருக்கம். லூக்கா 15 நாங்க வாசிச்சோமே, கெட்ட குமாரன் திரும்பவுமாய் ஆண்டவரிடத்துல வந்த பொழுது, தன்னுடைய தகப்பனிடத்துல வந்த பொழுது, தகப்பன் மனதுருகி
That's the father's love. தகப்பனுடைய அன்பு, தகப்பனுடைய மனதுருக்கம். தன் பிள்ளையை ஓடி கட்டி, ஐயோ என் பிள்ளை திரும்ப வந்துட்டான், என் பிள்ளை திரும்ப வந்துட்டான், என் ரத்தம் என் ஜீவன் போயிருச்சு நினைச்சனே. இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய சொந்த ரத்தத்தினால மீட்டெடுத்த அநேக பிள்ளைகள் ஆராதிக்காம இருக்கிறாங்களே, துதிக்காம என்னை விட்டு தூரம் போயிட்டாங்களே ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க அவருடைய சன்னிதானத்துல வரும் பொழுது ஆண்டவர் மனதுருகி உங்களை கட்டி அணைத்து முத்தம் செய்து உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து நீதியின் பாதையில உங்களை நடத்தி கலக்கமில்லாம சந்தோஷமா கர்த்தர் உங்களை வைப்பார். தகப்பனே, இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நாளிலே எங்களோடு இந்த லைவ்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அபிஷேகியும், பிரசனத்தினால நிரப்பும், தேவையெல்லாம் சந்திங்க. இனி வருகிற நாட்கள் உடைய பிள்ளைகளுக்கு நன்மை நாட்களா இருக்கட்டும். ஒரு புதிய மாதத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம். அப்படியே சூழ்நிலைகளை தலைகளாய் கர்த்தர் மாற்றி செழிப்பாய் அமரப்படும். சபைகள் திறக்கப்படட்டும். தேசங்கள் கொடுமையிலிருந்து, கொடூரங்களிலிருந்து, ரோகத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வாதையிலிருந்து விலகி போகட்டும். அற்புதங்கள் திரளாய் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.